ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமா? அதுவும் இன்றைக்கி நம்ம அவுட்டிங் போகிறோம், அதாவது டெம்பிள் விசிட் vlog. ஓகேங்களா? ஸோ சூப்பராக பார்க்கலாமா? இது வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்தது. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா மாவு எல்லாமே அரைச்சி வச்சுட்டு காலையில் சமையலையுமே முடிச்சுட்டு போயாச்சு. ஏன்னா நம்ம மத்தியானம் எப்போ வருவோன்னு தெரியாது. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? நம்மளே பசியோடு வருவோம். அதனால் இன்றைக்கி காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, புளியரையிலுக்குள்ள தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு தாங்க. போகையிலே பார்த்திங்கன்னா நல்ல சம்பவம் ஆகிப்போச்சு. ஏன் அப்படின்னா, ஊர்லேருந்து நமக்கு வந்து இந்த ஊருக்கு ஸ்ட்ரைட்டாகவே பஸ்ஸு கிடைக்கும். சரி, அந்த டைமில் போய் பஸ் ஸ்டாப்புக்கு பார்த்தா பஸ் வர ரொம்ப லேட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி போயிடலாம் அப்படின்ட்டு பஸ் ஏறியாச்சு. அதுக்கடுத்து செங்கோட்டையிலேருந்து கரெக்டாக அந்த தெக்குமேடு பஸ் வந்துச்சுன்னு ஏறினோம். பஸ் ஸ்டாண்டை தாண்டி அங்கிட்டு தான் வந்திருக்கு. திடீர்னு என்னாச்சுன்னே தெரில, பஸ்ஸு ஓடலை. இன்றைக்கி என்னடா நம்மளை பகவான் இப்படி சோதிக்கிறாரே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் கடைசியில் ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்தில் யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்கன்னு அப்புறம் கேட்டாங்களா. ஸோ அப்படியே சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறவங்களாம் சேர்ந்து ஆட்டோக்கு கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து சாமியை பார்க்கலான்னு பார்த்தா சாமியை பார்க்குறதே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான். சரி பரவாயில்ல, நம்ம வருஷத்துக்கு ஒருக்க வந்து சாமியை கும்பிட்றதுக்கே இதுக்கு தான் அப்பப்போ வந்து எட்டி பார்க்கணும் அப்படின்றது. கடவுள் நமக்கு இப்படி தான் பண்ணுவார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம லீவு தானே குழந்தைங்களுக்கு, அதனால் பெருசாக எதுவுமே எடுத்துக்கல. நம்ம வாட்டுக்கு நல்லா போய் சாமியை கும்பிட்லாம் அப்படின்ட்டு போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து ரொம்ப நேரமாக நிற்கலை. டக்குன்னு பார்த்திங்கன்னா லைன் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கிருஷ்ணங்கோயிலில் போய் அப்படியே உட்காந்தாச்சுங்க. நல்ல ஜிலுன்னு காற்றடிச்சிது. ரொம்ப பிடிச்சிருந்தது. கிருஷ்ணங்கோயிலில் போய் உட்காந்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருந்தோம். அப்படியே நல்லா ஜாலியாக கதை பேசிக்கிட்டு பிள்ளைங்க எல்லாருமே அவங்கவுங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்களா. ஸோ அவங்க கூட அப்படியே நேரம் போனதே தெரில. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அவங்க கூட விளையாடிட்டு உட்கார வச்சு எங்கே எல்லாம் வண்டுகளாக இருக்கா, ஓட்டம்தான் அந்த மாதிரி இருந்துச்சு. கிளைமேட்டுமே அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. என்ன தான் நமக்கு வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊர் தான்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. எந்த வெயில் அடித்தா என்ன, நமக்கு நம்ம ஊர் காற்று நம்ம மேலே பட்டாலே போதும், நல்லா ஜாலியாயிரும் அப்படின்ட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பிரகாரம் எல்லாமே நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு பொறுமையாக சுவாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இது ஒரு நல்ல அனுபவம். பிள்ளைங்களுக்குமே சரி எங்கே போகிறோம் எங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கோயிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா சூப்பராக பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கியாச்சு. குட்டீஸ் தான் நல்லா அங்கிட்டு ஓட நல்லா ஜாலியாக அப்படியே ஓடிட்டே இருந்தாங்க. ஸோ குரு பகவானோட தரிசனமும் நல்லா கிடச்சிது. நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டோம். நல்ல ஒரு திருப்திங்க. நம்ம போகும்போது நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மன நிறைவோடு போவோம் இல்லைங்களா, அதுதான் அல்டிமேட்டே. காட் சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மறுநாள் வெள்ளிக்கிழமை. ஸோ மறுநாள் வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு தாங்க போகிறோம். 2 நாள் அடுத்தடுத்து கோயிலுக்கு போனோம். சரி நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ வெள்ளிக்கிழமை எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேரளா பஸ் ஏறி கோட்டவாசல் கருப்பசாமியை தரிசனம் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அன்றைக்குமே பார்த்திங்கன்னா போவேல எங்களுக்கு பரவாயில்ல, பஸ்ஸு கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் புளியரைக்கு அப்புறம் நாங்கள் உட்காந்து தான் போனோம். பரவாயில்ல, ரொம்ப ஒன்றும் கூட்டம் தெரியலை. ஏன்னா இந்த வளைவில் ஏறும்போது தான் நல்லா ஜாலியாக இருந்தது. அது எப்போவுமே நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த வளைவில் போயிட்டு வர்றதே பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்டு வேறு லெவலில் இருந்தது. சாரலோட கிளைமேட்டு, சிலு காற்று நல்லா சில்லுன்னு இருந்தது. எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த சிலு காற்றுக்கு ஊட்டி கொடைக்கானல் அங்கே எங்கேன்னு போவாங்க. நமக்கு எங்கேயுமே வேண்டாங்க, பக்கத்தில் இருக்க நம்ம கருப்பரை வந்து பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு போனாலே நமக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. நல்ல ஜில்லுன்னு காற்றை வாங்கிட்டு அப்படியே உட்காந்து குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவங்கள கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த டெம்பிள் விசிட் அப்படின்னு நல்லா ஜாலியாக போச்சு. அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்ல நமக்கு ஒரு அப்பப்போ நம்ம எங்கேயாவது போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைங்களா. நம்மளால் லாங் ட்ரிப்பு போக முடியலை அப்படின்றது நம்மளால் பக்கத்தில் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடணும் இல்லைங்களா. அதாவது நம்ம இருக்கிற சூழ்நிலை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.